யாரால எங்கெங்கே வைக்கணும்னா, பணம் என்பது எப்படி? இறைவன் என்றது ஒன்று, பணம் என்றது ஒன்று, இயற்கை என்றது ஒன்று, செயற்கைன்றது ஒன்று. ஓகேங்களா? புரியுங்களா சொன்னது? இப்போ நம்ம செப்பல் எடுத்துகிட்டு வரோம், 5000 செப்பல் வாங்கினோட நடு வீட்டில் கழட்ட முடியுமா? முடியாது. வாசலுக்கு தான் வெளியே தான் வைக்கணும். ஆனால் 10 ரூபா கொடுத்து வாங்குற ஆப்பிள் எங்கே வைக்கிறோம்? வீட்டுக்குள்ளே, ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஸோ இதில் வந்து என்ன தெரியுது? அது வந்து உணவுறது வேற, காலில் போடுறது வேற. ஏன் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நம்ம நினைப்போம் காசுன்னு. காலில் போகிறது எவ்வளோ காஸ்ட்லி வாங்கி போடணும், அது ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா கண்ட விஷயத்தை எல்லாத்தையும் மெரிச்சிக்கிட்டு வரும். அது வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து தரித்திரம் வீட்டுக்குள்ளே போகணும்னா அது வெளியில் கழட்ட ஆரம்பித்தாங்க. சரிங்களா? அது லக்ஷ்மி உள்ளே வரணும்னு ஓரமாக வைக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் சாப்பிட்ற உணவுப் பொருளை நீங்கள் மரியாதை கொடுக்கணுன்னா அதை பாதுகாப்பாக வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ உணவில் எப்படி இந்த மாதிரி பார்க்குறோமோ அந்த மாதிரி பழகிற நட்புலையும் சரி, ஒருத்தர் நமக்கு சரியில்லையா அவனை ஓரமாக வச்சிடணும். எவன் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கானோ அவன் நம்ம கூட வச்சுக்கணும். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமாம் சாமி போகிறோம் நம்ம கூட வச்சுக்கணும். அது இதுலேயுமே உங்களுக்கு சேரும். ஒருத்தவங்க சேரட்ட சரியில்லையா அவங்க சேரக்கூடாது. நம்மளுக்கு பிடிக்கலையா அவனை ஒதுக்கி வச்சிடணும். அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எதெல்லாம் நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு தெரியும், உணர்வோம். இல்லை நம்ம இது தப்பு பண்ணக்கூடாது, சரியில்லையா ஓரம் வச்சிரு, இது கரெக்டாக இருக்கா, இது எடுத்துக்கோ.